ஆடி வெள்ளிக்கிழமை, தை வெள்ளிக்கிழமை விசேஷ நாட்கள்லாம் நம்ம இந்த மாதிரி பித்தளை சாமான்களை பளபளன்னு தேய்ச்சி அந்த அம்பாளுக்கு விளக்கேற்றினோம்னா ரொம்ப மகிழ்ச்சி அடைஞ்சு நமக்கு எல்லா நன்மைகளையும் கொடுப்பா. ஆனால் இந்த அழுக்கான இந்த பித்தளை எப்படி ஈஸியாக தேய்க்கிறது கை வலிக்காமல் அப்படின்னு பார்க்கலாமா? இதை தேய்க்கிறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, இதில் கொஞ்சம் புளி ஜலம் இதில் வச்சுருக்கேன். இதில் கொஞ்சம் போகிறோம் இட்லி மாவு இப்படி குத்திக்கணும். புளி ஜலத்தில் இட்லி மாவு குத்திண்டோமா, அதுக்கப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னாக்கா, இந்த எலுமிச்சம்பழத்தூள் இதை இதுக்குள்ளே தூச்சு இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், இந்த விளக்க பளபளன்னு ஆக்க போகிறோம். இந்த பிளேட்டை பளபளன்னு ஆக்க போகிறோம். ஆக்கலாமா? ரொம்ப கை வலிக்கவே தேய்க்க வேண்டாம், ஈஸியாக தேய்ச்சாலே போதும். 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18 19 20 வருஷம் தேய்ச்சிருக்கோம். இப்போ எப்படி ஆகிட்டு இருந்தது, பளபளன்னு ஆகிருக்கு இல்லையா? அப்புறம் பின்பக்கத்தில் லைட்டாக 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18 19 20 கையெல்லாம் வெளிக்கவே இல்லை, லேசாக அது மேலே இப்படி தடவின்னு இருக்கணும் நம்ம, அவ்வளோதான். இதுக்கப்புறம் என்ன பண்ணணும், ஸ்காட்ச் பிரைட் இருக்கு இல்லையா நம்ம வீடுகளில், இந்த ஸ்காட்ச் பிரைட்டில் கொஞ்சம் போடும் இந்த லைமை தொட்டு பரப்பரம் தேய்ச்சமோ நான் எடுத்து இந்த வழக்கெல்லாம் அப்படியே பொல என்னன்னா, நீ ஜகத்தை அடக்கிடுவே நீ பள்ள என்ன ஜோராய் டன் 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 அப்படின்னு அழகான ஒரு பளபளன்னு இருக்கிற ஒரு ஒரு பிளேட்டாக இது மாதிரி இதே முறையில் தெரியுதா, ஒரு நிமிஷம் இதை அளமிட்டு வரை பாருங்க எப்படி இருக்கு, பளபளன்னு ஆயிடுதா, பளபளன்னு ஆயிடுதா, பிள்ளையாரெலாம் தெரியுறதுல. இவ்வளோதான், கை வலிக்காமல் பித்தளை பாத்திரங்களெல்லாம் நல்லா தேய்ச்சிக்கலாம். கை வலிக்காமல் பித்தளை குத்து விளக்கு, பித்தளை பூஜை பாத்திரங்களெல்லாம் 10 நிமிஷத்தில் தேய்ச்சி அழகாக வச்சிடலாமா? இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரிப்ஷன் கொடுங்க.